தென்னை மரம் அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஒவ்வொரு பாகமுமே பயன் தரக்கூடியது. இன்றைக்கி தாத்தா ஒரு தென்னஞ்செடியை நட்டு வச்சார் அப்படின்னா அவர் மட்டும் இல்லாமல் மகன், பேரன், கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு வம்சமாக பலன் தரக்கூடியது தான் இந்த தென்னை மரம். அதனால தான் இந்த தென்னை மரத்தை தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த தென்னை மரத்தை நம்ம நல்லா பராமரிக்கணும். அப்படி பராமரிக்கக்கூடிய முறையில் ஒன்று தான் இந்த செரை எடுத்தல் அப்படிங்கிறது. இப்போ செரை எடுத்தல்னால் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே களை இருந்தது அப்படின்னா அந்த களையெல்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி தென்னை மரத்துலேயும் களை எடுக்கிறது தான் நம்ம செரை எடுத்தல்னு சொல்கிறோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்னஞ்செடி நடவு செஞ்சு அது வளர்ந்து காய்க்க ஆரம்பித்த உடனே நம்ம கொலை கொலையாக காய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அது ஒன்றும் தப்பில்லை. நம்ம நடவு செஞ்சதுலேருந்து அந்த தென்னஞ்செடியை நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வச்ச தென்னஞ்செடியும் கொலை கொலையாக காய்க்கும், நம்ம ஆசையும் நிறைவேறும். தென்னை மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி போன மட்டை, பன்னாடை, பாலை, காய்க்காத அந்த பொய் பாலை இதெல்லாம் நமக்கு நிறையா இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் நிறையா பூச்சிகள் எல்லாம் தங்கிக்கும். இந்த காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, இந்த மாதிரி நிறையா பூச்சிகள் அதில் தங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எலி தொந்தரவு அதிகமாக இருக்கும். எலி எல்லாத்தையும் குரம்பையெல்லாம் கடித்து போட்டுரும். நமக்கு செடிக்கு காற்றோட்டமும் நல்லா கிடைக்காது, சூரிய ஒளியும் நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம காய்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திரட்சியான காய்களாக இல்லாமல் ஒல்லி காய்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதை தான் நம்ம செரை எடுக்கிறதுன்னு சொல்கிறோம். நம்ம செரை எடுக்கும்போது என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காஞ்சி போன பன்னாடையெல்லாம் இருக்கும், அந்த பன்னாடையை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி தென்னம்பட்டையெல்லாம் காஞ்சி போயிருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். அப்புறம் இந்த பாலைகளெல்லாம் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம எதை எடுத்தாலும் மரத்துக்கு காயம்படாமல் எடுத்துடணும். இந்த காஞ்ச மட்டையை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர எந்த காரணத்து கொண்டும் நம்ம அந்த பச்சை மட்டையை வெட்டவே கூடாது. நமக்கு எவ்வளோ பச்சை மட்டை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மரம் வளர்ந்து நல்லா காய் பிடிக்கும். அதனால் நம்ம பச்சை மட்டையை மட்டும் வெட்டக்கூடாது. இந்த காஞ்சி போன பன்னாடை, பாலை இதையெல்லாம் எடுத்துடணும்னு சொன்னோம். ஆனால் காய் அதிகமாக இருக்கிற இடத்துல பன்னாடையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த காய்க்கு பிடிமானம் இல்லாமல் காய் கீழே உழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் காயை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காஞ்சி போன மட்டையோ பாலையோ அதை நம்ம எடுக்கக்கூடாது. காய் இல்லாத இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம அதை எல்லாத்தையும் எடுக்கணும். செரை எடுக்கிறதுனால நம்ம தென்னை மரத்துக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த இதில் பூச்சியெல்லாம் தங்காது. நமக்கு காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி எல்லா செடிக்குமே சூரிய ஒளி நல்லா கிடைக்கும். அதனால் காய் ஒல்லிக்காயாக இல்லாமல் நல்லா திரட்சியான காய்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் கொப்பரையும் நமக்கு நிறையா கிடைக்கும். அப்புறம் எலி தொந்தரவு அதெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செரை எடுத்தோம் அப்படின்னா புதுசாக நிறையா பாலைகள் வரும். நல்லா குறும்பை நல்லா பிடிக்கும். குறும்பைகள் உதிராமல் வரும். உதிராமல் நமக்கு நல்ல திரட்சியான காய்கள் கிடைக்கும். அதனால் நம்ம தென்னை மரத்துக்கு செரை எடுக்கணும். கண்டிப்பாக நம்ம பச்சை மட்டையை வெட்டவே கூடாது. எந்த தென்னை மரமாக இருந்தாலும், தோப்பாக இருந்தாலும் சரி, தனி மரமாக இருந்தாலும் சரி, நாம் பச்சை மட்டையை வெட்டவே கூடாது. அப்படி வெட்டினோம்னா நமக்கு புது பாலையெல்லாம் வர்றது ரொம்ப லேட் ஆகும்.
அதனால் எந்த காரணத்து கொண்டும் நம்ம வந்து பச்சை மட்டையை வந்து அதிகமாக நம்ம வெட்டவே கூடாது. காஞ்ச மட்டையை மட்டும்தான் வெட்டணும். செரை எடுத்ததுக்கப்புறம் அந்த கழிவுப் பொருட்களை எல்லாம் அப்படியே போட்டுடலாமா அப்படின்னா, அது வந்து அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற தீமை செய்யும் விலங்குகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே உழுவுற மட்டும் எடுத்து நம்ம மூடாக்கு மாதிரி போட்டு வைக்கலாம். ஆனால் இதிலெல்லாம் கழிவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கழிவுகளெல்லாம் வந்து தென்னந்தோப்புக்குள்ளேயே போட்டு தீ வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சோம்னா நம்ம செடிக்கு வந்து அந்த அனல் பட்டுது அப்படின்னா செடி வந்து செத்து கூட போயிடும். அது மட்டும் இல்லாமல் தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நன்மை செய்யும் பூச்சிகள், அப்புறம் மகரந்த சேர்க்கைக்கு உதவுற தேனீக்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து இறக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து தோப்புக்குள்ளே நெருப்பு வைக்கக்கூடாது. தென்னம்பட்டையெல்லாம் அரைக்கிற மிஷின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம். அது மூலமாக நம்ம தூளாக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்து மக்க செய்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குழியில் கொண்டுட்டு போய் அந்த மட்டை, பண்ணாடை அது எல்லாத்தையுமே போட்டுட்டு அது மேலே நம்ம மக்கின குப்பையோ இல்லை மண்ணோ கொஞ்சம் போட்டுவிட்டு அதுலேயே கொஞ்சம் யூரியா போட்டுவிட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த குப்பை வந்து சீக்கிரமாக மக்கிடும். அது நல்லா மக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தென்னை மரத்துக்கு உரமாக போடலாம். அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து தோப்பும் சுத்தமாக இருக்கும், தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்சிரும். தென்னங்கழிவுகளை எப்படி அரைக்கலாம், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள்.